Glitz viewers எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சிவகார்த்திகேயன். மனம் கொத்தி பறவை இந்த படம் வந்து இப்போ நீங்க எல்லாருமே பார்க்கிறதுக்கு தயாராயிடுச்சு. ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிறோம். அண்ட் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு கிராமத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரசிக்கிறீங்களோ அது எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு கிராமம் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அந்த பழமை வாய்ந்த வீடுகள் அது எல்லாமே இருக்கும். அந்த தெரு முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும். அண்ட் அதை தாண்டி படமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டாக பார்க்கும்பொழுது அந்த ஹீரோயின், அதாவது வீட்டுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற ஹீரோயின், கொஞ்சம் போல்டான பொண்ணு, ஆனால் வீட்டுக்கு ரொம்ப பயந்து இருக்கிற ஒரு பொண்ணு. இது இப்போ வரைக்கும் எல்லா ஊர்லேயுமே நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி பொண்ணு ஆத்மியா பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஊரில் அந்த பையன் கண்ணன் அப்படின்ற அந்த மெயின் கேரக்டர், இந்த பையன் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் லவ் பண்ணோம் அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த லவ் ஒரு ரீசனாக வச்சுட்டு பசங்கள்கிட்ட நிறையா பொய் சொல்கிறது. இதனால இந்த பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த மனோகதி பறவை டீல் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் வில்லன், ஒரு மீசக்கார ஃபேமிலின்னு சொல்லி ஆப்போசிட்டில் டெரரான வில்லன் குரூப்பு, இது எப்படி கதை ஓடுது, அண்ட் இந்த வில்லன்கள்லாம் மீறி இந்த பசங்க என்ன தான் பண்ணுறானுங்க, இந்த கண்ணன்ற கேரக்டர் தன் லவ்க்காக என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக ட்ரீட் பண்ணியிருக்காரு எழில் சார். அண்ட் நீங்கள் நிறைய சிரிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது படத்தில். எந்த சீன் வந்து நிறையா சிரிக்க வைக்க போகுது மக்களை அப்படின்றதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். நாங்கள் சார்கிட்ட சொல்லிட்டே இருக்கோம், சார் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் சார், எல்லாரும் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எழில் சார்கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் இது பெரிய திரைக்கு வரப்போகுது. அண்ட் பெரிய திரையில் அவங்க எல்லாம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்க, நான் டைரக்டர் எழில் பேசுகிறேன். மனம் கொத்தி பறவை என்னோட 7வது படம். இந்த படத்தில் வந்து அம்பேத்குமார், ரஞ்சிமேனோட சேர்ந்து இந்த படத்தை நானும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, ஆத்மியா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. சூரி, சிங்கம்புலி, கிஷோர், ரவி மரியா எல்லாருமே இந்த படத்தில் வந்து நிறைய காமெடி, ஸ்ரீநாத், சாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காமெடியின் பெட்டாலியன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வில்லேஜில் பண்ணுறது, என்னோட சொந்த கிராமத்திலே பண்ணியிருக்கேன், கைத்தூருங்கிற கிராமத்தில். அந்த ஊரில் ஷூட் பண்ணும்போது என்னுடைய கிராமத்து மக்கள்லாம் எனக்கு இந்த படத்தை ஷூட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இல்லாமல் இந்த படத்தை நான் வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் பண்ணியிருக்க முடியாது. இந்த படம்க்கு வந்து மியூசிக் வந்து இமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. 5 பாடல்களும் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. நீங்கள் அந்த பாடல்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிரேஷன் உருவாக்கியிருக்கு. இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து அந்த பாடல் வந்து பெரிய உறுதுணையாக இருக்குது. ஏன்னா படம் வந்த பிறகு நல்லா இருக்குன்னு சொல்கிறது வேற, படத்தை பார்க்க வைக்கிறது வந்து முதல்ல பாடல்கள் தான். ஸோ அந்த வகையில் வந்து இந்த பாடல் ஆடியோ ரிலீஸ் ஆகி எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கு. அந்த பாட்டு என்னுடைய கிராமங்கள்லையும் சரி, பட்டித்தொட்டிலாம் சரி, இந்த படத்தில் வர ஃபோக் சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ஏதாவது திருவிழாக்கள்லாம் அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பாடல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கோ அதை விட இந்த படமும் வந்து மிகப்பெரிய ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நன்றி, வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் மியூசிக் கம்போசர் டி இமான் பேசுகிறேன். மனம் கொத்தி பறவை இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படம் கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் ஃபேமிலி ஆடியன்ஸை, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களை அனைவரும் கொண்டு போய் நீங்கள் தியேட்டரில் போய் உட்காந்து பார்த்து சிரித்து கிண்டல் அடித்து உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி ஃபிலிம் ப்ளஸ் ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி. அண்ட் ரொம்ப அழகாக சாங்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர் எழில் சார். அண்ட் இந்த படத்தோடைய சாங்ஸ் ஏற்கனவே வெளியே வந்து ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது மனம் கொத்தி பறவையுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சி. பல படங்களில் ரவி மரியா என்ன நீங்கள் வில்லனா பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் நான் வர சேர்ந்து நீங்கள் பயங்கரமாக கைத்தட்ட போகிறீங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தில் நான் வில்லன் கிடையாது, ஹீரோயினுக்கு அண்ணனாக நடிச்சிருக்கேன். எனக்கே இது புது அனுபவமாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, பல படங்களில் வில்லனாக நடிச்சிருக்கோமே, இந்த படத்தில் ஒரு காமெடி கலந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோமே, என்ன ஆகுமோ ஏதாகணும் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு பல பேர் படம் பார்த்துட்டு எம்ஆர் அதை மாதிரி பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு டைரக்டர் எழில் சார். எப்பயுமே ஒரு டைரக்டர் நினைச்சாதான் ஒருத்தருடைய கேரக்டர் அப்படி மாறும். ஒருத்தர் குத்தப்பட்ட முத்திரைகள் வந்து அப்படியே காணாமல் போகும். வில்லனா நடிச்சிட்டு இருக்கேன்னா இனிமேல் எந்த கேரக்டர் நடிக்கலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை டைரக்டர் எழில் சார் எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை நடிகர்களுக்கும், சிவகார்த்திகேயன், ஆத்மியா, சிங்கம்புலி, சாம்ஸ், ஸ்ரீநாத், சூரி எல்லாத்துக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும். இதுக்கு மேலே இந்த படத்துடைய முதல்ல சூரஜ் நல்லசாமி ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரில. டிமான் சார் வந்து மைனா சாங்கை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் எழில் சார் வந்திருக்காரு. ஆனால் மிகப்பெரிய பலத்தோட வந்திருக்காரு, யானை பலத்தோட வந்திருக்காரு. அது ரிலீஸ் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும். நன்றி. இந்த படத்தை வந்து அம்பேத்குமார்,
என்னோட நண்பர் ரஞ்சி மேனன், இவங்க கூட சேர்ந்து நானும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து சிவா, ரவீந்திரியா, ஸ்ரீநாத், சதீஷ் என்னோட நண்பர் நடிச்சிருக்காங்க. நம்ம சூரஜ் கேமரா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அம்மா அவர்கள் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்கு, ஆடியோ பெரிய ஹிட்டு. அந்த கிராமங்களில் நடக்கிற விசேஷங்களுக்குலாம் பாட்டை போட்டதுக்கு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இமானுக்கு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து அதுக்கப்புறம் கேமராமேன் ஆர்டிஸ்ட்லாம் தெரியும். சிவா வந்து ஒரு எக்ஸலண்ட் கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக ஒரு காமெடி சப்ஜெக்ட், கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து லவ் இருக்குதுல்ல. ஸோ அந்த கேரக்டர் வந்து யார் போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது எங்களுக்கு ஞாபகம் வந்து சிவா தான். ஆக்சுவலாக வந்து மெரினா பண்ணுறது தெரியாதுங்க யாருக்குமே, அப்புறம் தான் தெரியுது. பட் கொஞ்சம் பயந்து, ஏன்னா கேரக்டர் பண்ணும்போது எந்த விதமான ஒரு ஆக்ஷன் முன்னாடியே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. அந்த ஹீரோ வந்து ஒரு 4 பேர் அடிப்பார், 5 பேர் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சில நேரங்களில் அடி வாங்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையனாக ஒரு ஹீரோ நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து இந்த கேரக்டர் வந்து சிவா ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. அது இல்லாமல் இவர் கூட சேர்ந்து ஒரு 6-7 காமெடியன்ஸ் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. சிங்கமொழி, சூரி, கிஷோர், ரவி வந்து பெரிய வில்லனாக தான் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் முதல் டைமாக அவர் கூப்பிட்டு சொன்னேன், ஒரு காமெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு கொஞ்சம் ஷாக்கு, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். நீங்கள் சீரியஸாக தான் இருக்கணும், சீக்கிரம் வந்து காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணியிருக்காரு அந்த படத்தில். சிவா வந்து படத்தோட ஹீரோ மாதிரியே கிடையாது. அவர் வந்து ஏதோ அவர் வீடும் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் அவருக்கு. திருமழிசைங்கிற ஊர் தான் அவருக்கு சொந்த ஊர். அதுவே அங்கே போய் தான் எங்களுக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். கீழே வந்து கோயில் மேலே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே யாரோ ஒரு 5-6 பேர் கை காமிச்சிட்டு இருந்தாங்க. சிவாவும் இங்கேருந்து கை காமிச்சிட்டு இருந்தார். ஸோ நம்ம நேரம் இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் அவங்களை கூப்பிட்டு அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கீழே இறங்கி வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க பெரியப்பா அது சிவா அவர் பெரியப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுதான் அவங்க சிவாவோட ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக பக்கத்து பையன் மாதிரியே அந்த ஸ்பாட்டில் இருந்ததுனால ஸோ அதுவும் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஹீரோயின் தான் வந்து தமிழ் தெரியாது, மற்றபடி அவங்ககிட்ட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சினிமாவுக்கும் புதுசு அப்படிங்கிறதுனால அவங்க சைடு தான் கொஞ்சம் வந்து நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணேன் வழியாக. மற்றபடி இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்கில் எதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயினாகவே தெரியல. எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஏதோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து ஒரு 6 ஷோ போட்டிருக்கேன். ஷோ போட்டுன்னா யாருக்குமே என்னோட நண்பர்களுக்கோ டேரக்டர்ஸ்க்கோ யாருக்குமே நான் போடல. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் ப்ரொடியூசர் ஆனதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் காப்பியோட ஓடி போயிடுவேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு கொஞ்சம் திணறி போயிட்டேன். திணறி போய் எடுத்துட்டு வந்து நிற்கிறேன், ஷோலாம் போடாத அப்படியே வித்துரு அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, ஷோ போட்டால் எவனும் வாங்க மாட்டான் அப்படின்னாங்க. என்னடா இது புதுசாக இல்லை ஷோ போடுவோம் அப்படின்னேன். இல்லை போட்டால் யாராவது வாங்குற ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு போட்டுட்டு நைஸாக விட்டுருங்க, ரொம்ப போடாதீங்கன்னு. நான் ஒரு 6 ஷோ போட்டேன். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா மீடியேட்டரையும் கூப்பிட்டேன். வாங்கினா வாங்கன்னா போங்கிற கெட்டெலாம் போட்டேன் நான். ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் மீடியேட்டர்ஸும் படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, மனசார பாராட்டினாங்க. அதில் அந்த சதீஷ்ங்கிற அந்த ப்ரொடியூசர் வந்து படத்தை வாங்கிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து புதுசாக இருந்தாலும் எல்லாத்தையும் தப்பாக செஞ்சு மேலே வந்தால் கூட கடைசியாக வந்து ஒரு ஃபைனல் நல்ல ப்ராடக்டை கொடுத்தேன். அது கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்குற இடமும் கொஞ்சம் சரியாக இருந்துச்சு. இந்த தயாரிப்புன்னு இல்லைன்னா நான் வந்து அநேகமாக அந்த சினிமா விட்டுன்னு நான் போயிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து படம் தேடி போய் ஒரு ப்ரொடியூசர் வாசல் நிற்கிறதுக்கு இங்கே ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இப்போ ஒரு டோட்டலாக வந்து ஒரு அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகிருக்கு. எங்கே போய் வாய்ப்பு தேடுறது? ஒரு ஹீரோ வராரு, ஒரு நடிகர் வராரு அப்படின்னா எங்கே போய் தேடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனியே இல்லை. ஒரு பெரிய ஹீரோ சார் ரஜினி சாரை மீட் பண்ணி கூட ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க எங்கே போய் வாய்ப்பு தேடுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து வரணும் அப்படின்னா ஊரில் போய் எங்கேயும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் தான் கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்க வழியை இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸே கிடையாது. ஸோ இந்த படம் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண யார் என்னை கணத்தில் தள்ளிவிட்டான்னு கவுண்டர் பண்ணி கேட்பாரு. அந்த மாதிரி எனக்கு யார் என்னை ப்ரொடியூசர் ஆக்கணும்னு நான் தான் கேட்டேன். எப்படி நான் ப்ரொடியூசர் ஆனேன்னு எனக்கு தெரியல, வேறு வழி இல்லை. கடைசியாக வந்து நம்ம வந்து நிற்கணும் அப்படின்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நமக்கு வேறு தொழிலும் தெரியாது. சினிமா விட்ட வேறு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் ஒரு
ஒரு எதுவுமே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நின்றுட்டு இருந்தப்ப தான் அம்பேத்குமாரும் ரஞ்சியும் வந்து கை கொடுத்தாங்க. எனக்கு பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் இருக்க தைரியம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். படம் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு தான் வந்திருக்கிறார். இது வரைக்கும் ஷூட்டிங்கும் வந்தது கிடையாது, ஆடியோ ரிலீஸ்க்கு வரல, எதுக்குமே வரல. ஸோ அவருக்கு ஃபுல்லாக வந்து அது சின்ன வயசுல எனக்கு போயிட்டாரு, இங்கே இல்லை, இந்தியாவில் இல்லை அவர். ஸோ இந்த கல்ச்சர்லாம் அவருக்கு எதுவும் பேச தெரியாது. 25 வயசு ஆயிடுச்சு அவர் இங்கே ஊரை விட்டு போய். ஸோ அந்த வகையில் ரஞ்சிவுக்கு நான் வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏதாவது வீட்டுக்கு வச்சுன்னா நான் திரும்ப வரேன். நன்றி. இந்த மாலை நேரத்தில் மனங்குத்தி பறவை பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் மனங்குத்தி பறவை. இயக்குனர் எழில் சார்ட்ட கேட்கும் போது கதை தான் ரவி அப்படின்னாரு. எனக்கு அது பெருசா நம்பிக்கை இல்லை. எல்லாரும் தான் கதைன்னு சொல்றோம், நான் கதை இருக்கிறவங்க எல்லாமே சொந்த பையன் எடுக்க மனசு வர மாட்டேங்குது. இவருக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா கதைன்றாரு, இது உண்மையா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த டவுட்டோட நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். ஆனா அவர் எந்த சீனையும் எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா எடுத்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எப்பேற்பட்ட டேரக்டருக்கு ஏதாவது 1 or 2 சீன்ஸ் சில கன்ஃபியூஷன் வந்துடும், அசிஸ்டன்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸ்பாட்ல. இதெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. வந்தா காலைல 7:30 to 9 ஒரு சீன் முடிஞ்சிடும், அப்புறம் பிரேக், அப்புறம் மதியத்துக்குள்ள ஒரு பெரிய சீன். இப்படி பிளான் பண்ணி ரொம்ப அழகா ஒவ்வொரு சீனை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. குழப்பமே இல்லை. குழப்பமே இல்லைன்னாவே வெற்றி உறுதிங்கிறது தெரியும். ஸோ இதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா கோஆபரேட் பண்ணாங்க அப்படின்னு எழில் சார் சொன்னாங்க. உண்மை என்னன்னா, ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு டேரக்டர் வேலை பார்க்கும் போது அந்த டைரக்டர் சொல்றதுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். இல்ல மேபி அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு டைரக்டர் அவங்க நினைக்கிற கதையை, அவங்க கன்சீவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை அந்த மீட்டர்ல தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்க. அப்படி நிறைய படத்தில் நிறைய டைரக்டர் ஒர்க் பண்ணதுனால எழில் சார்ட்ட போகும்போது எழில் சாரும் அப்படிதான் இருப்பாரு. அவர் என்ன மீட்டர் கேட்கிறாரோ அந்த மீட்டருக்கு நினைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு 5-6 பேரை குடும்பமா கூட்டி வச்சு, நம்ம குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு பாத்துங்க சொல்ற மாதிரி அழகா உட்கார வச்சு, ரவி இது சீனு, சிவா இது சீனு, சிங்கம்புலி இது சீனு, இதை உடனே நீங்க பேசி பாத்துங்க அப்படின்னு பேசி பார்க்க விட்டு அப்படி கை கட்டிட்டு வேகை பார்த்துட்டே இருப்பாரு. அந்த சீனோட கண்டென்ட் கெடாம, அதுல நிறைய பேர் இயக்குனரா இருக்கிறதுனால அந்த கண்டென்ட் கெடாம அவங்கவுங்க ஒரு ஓன் கிரியேட்டிவ் பார்க்கும்போது ஒரு குழந்தை பேசும்போது ரசிக்கிற மாதிரி ரசிச்சிட்டு இருப்பாரு. ஆர்பி சௌத்ரி சாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவருடைய படத்தையே மேலதான் வந்திருக்கு அப்படிம்பாரு கேஷுவலா. நான் பார்த்திருக்கேன். அவரே வந்து போன் பண்ணி ரவிமரியா அந்த மாதிரி நல்லா படம் பார்த்துப்பா, எம்ஆர் அது மாதிரி பண்ணிருப்பா படம், நீ வர சீன் காமெடியாவும் இருக்கு, சீரியஸாவும் இருக்கு, எல்லாம் சேர்ந்த கலையா பண்ணிருக்க, இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சிருக்கேன், நம்ம பையன் நடிச்சிருக்கான் அப்படின்னு தோணும். போன் பண்ணணும்னு தோணுதுல, இந்த படம் போன் பண்ணணும்னு தோணுச்சுப்பா, நான் அனாவசியமா யாரும் போன் மாட்டேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு அவரோட பாணியிலே பேசி ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன், ஃபுல் பிளிஜா அது இறங்க அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. அப்புறம் எழில் சார் இந்த படம் வந்து பெரிய பிரேக்கியா, ரிலீஸ் முன்னாடி நான் சொல்றது பெரிய விஷயம்யா, இந்த படம் பெரிய பிரேக்கியா அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னேன். எங்க 2 பேருமே அறிவுப்படுத்துறது அவர் தான். அவர் வாயால வந்து சொல்றது கேட்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. அப்புறம் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்க திரு சிவகார்த்திகேயன் சார், இவரு நிறைய டிவி ப்ரோக்ராம்ல எல்லாம் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. எனக்கு பழக்கமே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் இவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பாக்குறேன். சரி இவர் புதுசா இருக்காரு, இது எப்படி அப்ரோச் பண்ணுவாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் என்ன, இவரை நானும் சேர்ந்து நடிக்கிற சீன் எல்லாம் ரொம்ப அமைதியா நல்லா கோஆபரேட் பண்ணி நம்ம என்ன சொல்றோம்னு கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன ஒரு காமெடி பாயிண்ட் அப்படி எடுத்து சொன்னேன், நான் இப்படி பாத்துக்கேன் அப்படிங்கிற மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அவ்வளவு அழகா ஒரு ஃப்ரெண்ட்லி. அவரு இந்த படத்தை ஒரு ஹீரோ மாதிரியே இல்லை. ஒரு லுங்கியை கட்டிட்டு ஒரு பனியனை போட்டு ஒரு வாரமாக வந்து புக்கு படிச்சுட்டு இருப்பாரு, வர்றவங்க எல்லாம் கேள்வி போட்டுட்டு இருப்பாரு. ஒரு ஃபேன்ஸ் ஜாஸ்தி, சினிமாவுக்கு வர்றது கூட ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஹீரோயின் ஆத்மியா வழக்கமா ஹீரோயின் மேல எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்கும், மரியாதை கொடுக்க மாட்டாங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க, பிரஸ் பீப்புளை மதிக்க மாட்டாங்க, கேரவன் கேட்கறாங்க, அதுங்கிற அவ்வளவு பிரச்சனை இல்லை. இந்த ஆத்மியாங்கிற பொண்ணு ரொம்ப அதிசயமா இருந்தாங்க ஷூட்டிங் பார்க்கல. கேமராமேன் காலில் வந்து விழுந்துட்டு தான் மேக்கப்பே போடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அடக்கமான பொண்ணு. நடிகை சர்மிளி மேடம் மாதிரி இந்த படத்துல வந்து ரொம்ப அடக்கமா ஒரு அழகான ஒரு காதல் இருக்கிற ஒரு பொண்ணா நடிச்சிருக்காங்க. காதலுக்கு மரியாதை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் வந்துச்சோ அந்த ஃபீல் இந்த படம் பாக்குறப்ப திரு சிவகார்த்திகேயன் சாரும் ஆத்மியும் நடிக்கிற சீன் உங்களுக்கு வரும். அப்புறம் இமான் சாரை பத்தி உங்களுக்கு சொல்ல வேணாம், ஏன்னா அவர் ஆல்ரெடி கிட்டா கொடுத்துட்டு இருக்காரு. துட்டோட துட்டு உண்டியில சேர்ற மாதிரி கிட்டோட கிட்ட இந்த படம் அவருக்கு சேர்ந்துருக்கு. அப்புறம் சூரஜ் நல்லசாமி,
அவங்க அப்பா ஆல்ரெடி அவள் அப்படித்தானுங்க ஒரு பெரிய படத்துடைய கேமராமேன். இந்த படத்துல அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் யாராலும் அழுதிட்டு விழுந்துட்டு போக முடியாது. அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு, கான்பிடண்டா பண்ணியிருக்காரு. எல் சார் ரொம்ப ஷார்ட் டைம்ல படம் பண்ண முடியும் ஒரு பேரு. இவர் ஷார்ட் டைம்ல பண்றாரு, ஒரு புது கேமரா ஒன்று போட்டிருக்காரு, கண்டிப்பா இழுத்துற போதுன்னு நினைச்சோம். அவர் இருக்கிறத சுருக்கிட்டாரு, அவ்வளவு அற்புதமான கேமராமேன். அப்புறம் ஸ்ரீனா சார், இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து ஒரு ஸ்பீட்ல போயிட்டே இருக்கும். அப்படியே வந்து இந்த ட்ரெயின் வந்து அப்படியே தாண்டுற மாதிரி தாம்பரம் வரைக்கும் அப்படியே மெதுவா போயிட்டு செங்கல்பட்டுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு டேக்கா பை திருநெல்வேலி வரைக்கும் போகல. அது மாதிரி அந்த செங்கல்பட்டுல வந்து ஜங்ஷன்ல ஏறாரு. இவரும் மிஸ்டர் சாம் சார் பாம்பே பாத்தியா வருவாங்க படத்துல. அங்கே இந்த படம் தூக்குனது வந்து பாத்தீங்கன்னா நேரா போய் நாகூர் ஸ்டேஷன்ல இறங்கும். அவரு ஒரு முக்கியமான இடத்துல அவர் என்றாவாரு. அவர் என்றாவது வந்து இவரும் சாம் சாரும் பின்னி பிடாடுங்க படம். அப்புறம் என்னுடைய நண்பர் இயக்குனர் சிங்கம் படம் படத்தை உங்களை சிரிக்க வைப்பாரு. இந்த படத்துல வந்து உண்மையிலேயே அவர் இந்த படத்துல வந்து இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காரு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்புறம் அந்த கௌதம் மேனன் சார் மாதிரி இருக்கிற ரஞ்சு மேனன் சார், இவர் எப்படி இருப்பாரு பார்க்கலாம் நானும் கேட்டு ஸ்பாட்டிங்ல மேனன் அப்படிங்கிறதுனால மலையாளியை போக மலையாளத்தனமா இருப்பாருன்னு நினைச்சிருந்தேன். ஆனா அப்படியே கௌதம் மேனன் சார் மாதிரி இருப்பாரு கேள்வி. இப்ப கூட ஒரு ஹாய் சொல்லிட்டு விட்டாரு. ஆனா என் படத்தை பார்த்திருக்காரு, ரவிமதி யாருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கான எந்த இதுவும் பண்ணல. ஏன்னா ஒரு கேரக்டர் தான் மறைந்திருந்து பார்த்துக்கிறது, ஒதுங்கி இருந்து சந்தோஷம் அனுபவிக்கிறது. இந்த படம் உங்களுக்கு பெரிய வெற்றி படமா அமையும் சார். உங்களுக்கும் சரி, சார் அம்பேத்குமார் சாருக்கும் சரி மிகப்பெரிய வெற்றி படம் அமையும்.